ஐயனே சங்கரனே கல்விக்குரிய கலைவாணி நீங்கள் அடிபணிந்து கருணை செய்வாய் கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி முன்னருளுக்கு ஜெகத்தினில் கேது ஜெகதமறு விளக்க நிலை புரியாது பல்வகை புகழ் மாறி பகர் மொழி மாது பாரதிரி கடற்கட் பாருங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி வாணி தலைவலி கல்விக்குரிய கலைவாணி நாடகம் இன்னும் தமிழ் தெரிவாய் இருப்பது விதங்கள் தமிழ்வது தெரிவாய் பயமுத்த உயர்வித்த தழுதல் பொறிவாய் அருணமிதிலே முத்தன் அருள்மலை பொழிவாய் அருணமிதிலே முத்தன் அருள்மலை பொழிவாய் கலைவாணி கும்பன் நக்கிர ஞான சம்பந்தரோடு உணவிய நால்வர் வட்ட கூட்டல் கொண்டாடும் கம்பன் நம்மையன் காலமேகனும் பாடும் கவிமணி உணதருள் ககனர் கொண்டாடும் கவிமணி உணதருள் ககனர் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி கலவடி மனுஜின் கருணை செய்வாய் கலைவாணி வணக்கம் போயிட்டு படக்குன்னு பொம்பளை வசத்தை போட்டு விடியாங்க ஹலோ நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே சங்கீத சாயுக்கே ஸ்வரலய ஞானோ நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் கன்னித்தமிழ் தேனே தாயே மீனாட்சி தாயே கன்னித்தமிழ் தேனே கருணை பொறிவாய் கரம் குவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி புகழில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாலவன் சோதரி உமாமகேஸ்வரி அம்பா மாலவன் சோதரி
உமாமகேஸ்வரி மங்களம் சோழும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சோழும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே நீராட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே நீராட்சி நீராட்சி தாயே தாயே விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமே விளக்க போற வெளிச்சமாக நம்ம நிலவே விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமே விளக்க போற வெளிச்சமாக நம்ம நிலவே உணர்வு எழுதி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமே விளக்க போற வெளிச்சமாக நம்ம நிலவே தாமர பூவாக அகமலரும் கையில இருக்கு வேலை அதை கட்டிடும் கண்டிக நாளே நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி தந்திரு வேலை தன்னைத்தானே நிம்மதிதான் கிடைக்காது தனக்கானே மனசுக்கு அது ஏறி அது பசிச்சாலும் தவிச்சாலும் எனக்கு வீட்டுல நிம்மதி உண்டு விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே நதி போல மனசிருந்தா மனசெல்லாம் செலுத்திருந்த ஊருல உங்களை போல புள்ள வருமா சொன்ன வருமா சுத்துவதாரு இங்கு நித்தமம் அழுவதாரு புத்தகம் முத்திரன் யாரு இங்கு சத்தியம் உள்ளவன் யாரு செல்லும் ஒரு பிள்ளை செல்லும் ஒரு பிள்ளை பசிச்சாலும் தவிச்சாலும் வேலைக்கு வீட்டுல நிம்மதி உண்டு கேட்டு வேலை கேட்டு வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே உணர்வு என்று கிடந்தால் உழைக்காம இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருவான் வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு தானானே தானானே தன்னே தானானே தானானே தன்னே ஓடு தனதானே தானானே தன்னே தானானே தானானே தன்னே குரங்கு வரும் தோட்டமடி பல தோட்டம் கண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம் இந்த மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம் 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 மனத்தோட்டம் போடுமென்று மாயவனார் கொடுத்தவோடு பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி மனத்தோட்டம் போடுமென்று மாயவனார் கொடுத்தவோடு பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி தங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் அழிந்ததே அடி அடி முத்தம்மா தங்கத்தால் அழிந்ததே அடி அடி முத்தம்மா தங்கத்தால் அழிந்ததே அடி மண்ணத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்தவோடு பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி
அடிமுத்தம்மா கட்டையிலும் வேகாதடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனால் காசாசை போகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் வேகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் வேகாதடி எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தால் இரண்டும் ஒன்று சேராதடி அடிமுத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி அடிமுத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி மண்ணத்தோட்டம் போதும் என்று மாயவனார் கொடுத்தபோது பணத்தோட்டம் போட்டதே அடி அடிமுத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி அடிமுத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி கோமாளி கோமாளி இவன் கோமாளி பெரும் ஏமாளி கோடி வணக்கம் வந்துட்டேன் அங்க வந்து உட்காருங்க வந்தகள் நிக்காதீங்க ஆலய விட்டு விலகி கொஞ்சம் பணிவுடனே உட்காருங்க 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 இப்ப வந்தீங்களா இதற்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நடக்கு மாலை வந்து ஓடுங்களா வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலி நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலி நிக்காதீங்க இப்பதான் வந்தீங்களா இல்ல முன்னால வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதற்கு முன்னாடி வந்தீங்களா இதற்கு நேரம் பார்க்க இதற்கு நேரம் பார்க்க ஓடோடி வந்தீங்களா வாங்க வாங்க உட்காருங்க நீங்க அந்த காலில் நிக்காதீங்க பின்னால போகாதீங்க நீங்க எட்டிக்கிட்டு பார்க்காதீங்க பின்னால போகாதீங்க டான்ஸ்கார பிள்ளைய எட்டிக்கிட்டு பார்க்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலி நிக்காதீங்க அன்பு சார்ந்த பெரியவர்களே அமைதிய உருவான பண்பிற்கும் பதத்திற்குரிய பெற்றெடுத்த தாய்மார்களே உட்கார்ந்திருக்கிற உண்மையானவர்களே நிற்கின்ற நேசமானவர்களே உட்காரமா வேணாம் என்று யோசனை உசாடி கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை சிற்பிகளே மங்கையராய் பிறந்த மாதவ குல மாணிக்கங்களே பெற்றோர் மடியில் பூத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களே காலையில் காடு சென்று மாலையை வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி என்னையா பெருங்குடின்னு இப்படி காமிக்கிற விவசாயத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க போய் சேத்துல கைய கால வச்சாத்த நம்மெல்லாம் சோத்துல வைக்க முடியும் நல்லா சொல்லு சோத்துல சோத்துல நான் சூத்துல சொல்ல ஒரு காலத்துல இந்த வரியா ஒரு காலத்துல இந்த ஏரியாவுல உங்க மாமா சத்தியராசி அங்கிட்ட நிறைய பேசுவாரு அவர் ஏரியாதே அது அவரே அந்த வாகனம்லாம் சொல்லு அப்படியா அப்படி சோத்துல நம்மலாம் கையை வைக்கணும்னா அவங்க போய் இந்த சேத்துல கையை கால வைக்கணும் அப்படி மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சிறப்பு உடனாக வருகப்படுந்துள்ள மதிப்புக்கு மரியாதைக்குரிய காக்கி சட்டை அணிந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த விழாவினை சீரும் சிறப்பும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடாகல ரஷ்ய பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி வருக வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஹார்மோனியம் இசைக்க வந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாந்தோப்பின் மண்ணின் மைந்தன் செந்தில் முருகன் அவர்களே. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நந்திக்கு இணையாக இருந்து நந்தி கோப்பாக இங்கே மத்தளத்தை இசைக்க வந்திருக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஓவி சிவஞானம் அவர்களே. எதுக்கு ஓவின்னு பேர் வச்சாங்க? ஏன் அவர் ஓவியமான ஆளுன்னு அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக பஞ்சபூதங்களுக்கெல்லாம் சாட்சியாக வைத்து நம்மள எந்த ஒரு வேலையும் செய்வோம். அதுபோல இங்கே பஞ்சபூதங்களுக்கு சாட்சியாக இங்கே பக்க வாத்தியத்தை வசிக்க வந்திருக்கக்கூடிய லட்சுமணன் மாப்பிள்ள
2 பூதத்துக்கு தான் வழி சொல்லியிருக்காரு. இன்னும் 3 பூதம் இருக்கு பாத்துருவோம், ரெடி பண்ணிடுவாப்புல. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் தந்தையுமாக உழவக்கூடிய தாளத்தை இசைக்க வந்திருக்கக்கூடிய பரமசிவம் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக இங்கே ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒளிபெருக்கி சுந்தரம் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக எங்களது நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மறையக்கூடிய அன்பு அண்ணன் கே புதுக்குளத்தைச் சேர்ந்த VM அழகுராஜா அவர்கள் கலைக்குழுவினரால் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி வருகன்னு அன்போடு வரவேற்கிறான். வரவேற்பெல்லாம் கொடுத்தா எங்களை நகைச்சுவையாக நடத்தி கொடுக்கும் அருமை தம்பி மாப்பிளை அவர்களே, இங்கே கார்த்திராஜ் அவர்களை வருக என்று நாங்கள் இசைக்குழு சார்பாக நன்றி. வந்தார வரவேற்பது வண்டமிழாடு. உனக்கு என்ன வேணும் மாப்பிளையா? ஆமா. எனக்கு என்ன வேணும் கேளு. என்ன வேணும் பங்காளியா? சகலப்படி. ஆஹா, அம்மாக்கு ஏதியா முறை அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா அப்படி சொல்லியா எதிரியாக இருந்தா கூட வந்த உடனே இங்க வாங்க, அங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, எதை சாப்பிடுங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க, அப்படி சொல்றது நம்ம தமிழ்நாட்டோட குல பண்பு. ஆமா, அப்படி நியாயமா பார்த்தா 5:30 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்து கிளம்புனா அடிச்சு பொத்துக்கிட்டு ஊத்துது மழை. ஆமா, அங்கிட்டு நல்ல வேலை அங்கிட்டு இல்ல. ஆனா நான் ஒண்ணு முடிவு பண்ணையா, என்னையா திருவிடான தாண்டி போறோம்னு முடிவு பண்ணும் போது நினைச்சேன் மாப்பிள இது மாதிரி அந்த வழியிலேயே எங்க வருங்க மேல பாருங்க. ஆமா ஆமா, மழை வந்தாலும் நமக்கு பாதுகாப்பா போட்டிருக்காங்க. நேத்தெல்லாம் பாருங்க வெறும் ஸ்கிரீனை மட்டும் மேல கட்டி விட்டுருக்காங்க. என்ன செய்யறது? அப்படியெல்லாம் இல்லாமல் நியாயமா சொல்ல போனா எங்களுக்கு வரவேற்பு நீங்க தான் கொடுக்கணும். எப்படி சொல்றீங்க? இவங்களை தேடி நம்ம வந்திருக்கோமா, நம்மளை தேடி அவங்க வந்திருக்காங்களா? நம்மளை தேடி தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம தான் அவங்கள தேடி வந்திருக்கோம். அதுதான் சொல்றேன். அப்ப நமக்கு தானே வரவேற்பு கொடுக்கணும். ஆனா கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அழகுராஜா அண்ணன் அட்வான்ஸ் கொடுத்த அன்னைக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லி வரவேற்பு கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பணம் கொடுக்குற முதலாளி எல்லாம் கீழே. ஆமா, அதை வாங்கிட்டு போற தொழிலாளி நம்ம மேல பத்தியலா. ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? நம்ம 9:30 மணிக்கு மேலதான் ஊருக்கு வந்தோம். ஆமா, ஆனா நாடகம் பார்க்க 7 மணிக்கெல்லாம் வந்துட்டா பத்தியலா. ஆமா, ஏன்னா ரசிகர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி அவங்கள வச்சு நமக்கு பெருமையா, நம்மளை வச்சு அவங்களுக்கு பெருமையா? நம்ம அவங்கள வச்சுதான் நமக்கு பெருமை. அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல. ஆனாலும் பாருங்க, ஒரு சில ஊர்ல கைத்த கட்டி பிரிச்சு போடுவாங்க. ஏன் அப்படி? ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்கள் அமர. மறுபடியும் முதல்ல சொல்லியா, ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும் அமர வேண்டும். இது கிராமத்தின் கட்டளை. ஏன் தெரியுமா? ஏன் அந்த ஊர்ல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்ம ஊர்ல நம்பி எல்லாரையும் ஒண்ணு முன்ன உட்கார வச்சிருக்காங்க. பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? என்ன? வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடத்துறதும் இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதும் ஏழை பணக்காரன், தலைவன் தொண்டன், ஆண்டி அரசன், நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு, ஒற்றுமைக்கு பங்கம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடியது இந்த கலை நிகழ்ச்சி. சரி, அப்படிப்பட்ட திருவிழாவில் கடை நிறுத்தி இடையில கைத்த கட்டி பிரிச்சு போடுவாங்க. நம்ம ஊர்ல பிரிக்கல. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன? அதனால நீங்க போய் அதுல நம்பி கையை வச்சிடக்கூடாது. எதுல நம்பி கையை வைக்க கூடாதுங்கிறீங்க? 12-1 மணிக்கு மேல பாருங்கண்ணே, அப்படியே கண்ணு அசர ஆரம்பிக்கும். தூக்கம் வந்த உடனே இந்த பாலா போன கை இருக்கோத்தியல. ஆமா, இது சூடான பகுதியை தேட ஆரம்பிக்கும். என்ன? ஒன்னு சூடான பகுதி இது. ஆமா, இன்னொன்னு சூடான பகுதி இது. ஆமாங்க. சாமிகளா, உங்க கையை இங்க வைங்க, இங்க வைங்கன்னு சொல்றதுக்கா நான் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் இல்ல. உங்க கை என்னது தூக்கம் வந்தாலும் உங்க இடத்துல வச்சீங்கன்னா பரவாயில்ல. தூக்கம் வருதுன்னு உங்க சாமான்ல வைக்கிறதுக்கு பதிவுல பக்கத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான். அவருக்கு ரொம்ப சௌரியமா போயிடும், நமக்கு ரொம்ப சிரமமா போயிடும். அதனால வரவேற்பை கொடுத்துடலாம். எப்படி? வாங்க வாங்க வாங்க, வந்து ஆசி தாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, நீங்க நல்ல ஆசி தாங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து ஆசி தாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்க நல்ல ஆசி தாங்க. பெரிய கட்டறிந்த கவியர கட்டறிந்த தாய்மாரே, நீங்க வாருங்க, கலை உலகம் என்றாசி நீங்க கூறுங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து ஆசி தாங்க. நகரிய காலம் என்று சொன்னாலே நிறைய விஷயங்க மக்களுக்கு என்னாலே. நகரிய காலம் என்று சொன்னாலே நிறைய விஷயங்க மக்களுக்கு என்னாலே. கண்ணால கண்ணாலே கண்ணால கைவிளங்கி காலமண்ணா, நீங்க தானே பொண்ணால ஆட்சி தந்து வரவேற்கணும். கலை உலகம் என்றாச்சு நீங்க கூறணும். வாங்க வாங்க வாங்க, நீங்க நல்ல ஆசி
அப்படி வரவேற்பை கொடுத்தாச்சு. ஏன்னா ஆரம்பமாவது 10:30க்கு, நாங்க ஆடி முடிப்பது 5:30க்கு. ஆனா 10:15 நாடை ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன காரணம்? எல்லாரையும் சரியான நேரத்துக்கு வெளியில விடணும். அப்படிங்கிறதுனால என் நேரத்தை முன்னகரம் ஒழுங்கக்கூடிய நன்னகரமாகிய இந்நகரில் இருந்து அருள்வளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி துணை ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் பாண்டுகுடி உட்கடை கோனேரி ஏந்தல் கிராமத்தில் அறுவடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ பரவ வருடம் ஆணி மாதம் 3ஆம் நாள் 17/6/2026 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார முன்னோலி கலையரங்கில் வேலன் தேடியது மானா மங்கையா என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர் பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பாக நடைபெறும். இது நடிக்கக்கூடிய நடிகர்கள் சென்றடம் தனக்கணிக தானியங்களை வெட்டு மனசு கொட்டி வரக்கூடிய நடிப்பு வேந்தன் பூதலபுரத்தைச் சேர்ந்த எம் முத்துமுருகன் அவர்கள் இவரை முன்னிலை வேலன் விடல் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இணையாக குயிலிடும் இனிய குரல் வளம் அடித்த கோகில வாணி இன்னிசை அரசி சென்றடமெல்லாம் தனக்கணிக தானியங்களை வெட்டு மனசு கொட்டி வரக்கூடிய அன்பு சகோதரி கே திலகஸ்ரீ அவர்கள் இவரை முன்னிலை வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு கடையில வந்துச்சு. அப்பா அவருக்கு வர்ற கோவம்னா என்னையா பாட்டுக்கு பாட்டு வீச்சுக்கு வீச்சான பரோட்டா மாஸ்டரா? பாட்டுக்கு பாட்டு ஏன் சொன்னா பாட்டுக்கு நாரதர் அப்படி சொல்லுவாங்க. ஆமா, பாட்டுக்கு நாரதர். வீச்சுக்கு வீச்சு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏன் சொன்ன? ராமாயணம் மகாபாரதம் இலக்கணம் இலக்கியம் இலக்கணங்கள் புராணங்கள் இது எல்லாத்தையும் அப்படி வீச்சு அள்ளி வீசக்கூடிய அன்பு சகோதரர். சரி, இங்க நாரதரா வந்திருக்காரு. ஆமா, பெருமையான விஷயம் தான். இருக்கட்டும். ஆனா ஒரு சின்ன வருத்தம். என்னையா வருத்தம்? நாரதர் தர்க்கம் பேசணும். அவர் பேர நீ என்னடா வரைய வருது? ஆமா, நீங்களே எத்தனையோ நாடகத்துக்கு மாசம் 30,000 போயிட்டு இருக்கீங்க. ஆமா, நாரதர் அப்படின்னா அவரோட கதாபாத்திரம் என்ன? தர்க்கம் பேசணும். யார்கிட்ட தர்க்கம் பேசணும்? வள்ளியம்மாட்ட பேசணும். ஏன் ராஜநடிகர்கிட்ட கூட பேசணும். ஏன் அவருக்கு இன்னமும் புராணங்கள் பேசணும், ராமாயணம் பேசணும், இதிகாசம் பேசணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா வண்டி ஓட்டி வந்த ஓட்டுநர் குருநாதன் கூட போய் பேச சொல்லுங்க. குருதேவன் கிட்ட அவர்கிட்ட பேசலாம்ல. வர்றாப்புல 4 நாளைக்கு முன்னால எனக்கிட்ட கேக்குறாப்புல கேள்வி. என்னையா கேட்டாரு? நாங்க என்னமோ படிக்காம வந்திருக்க மாதிரியே இவருதான் நல்லா படிச்சு அப்படியே புத்தகத்தை கிழிச்சிட்டு வந்திருக்க மாதிரியே இந்த ராமாயணத்துல ராமர் எத்தனை வருஷம் வனவாசம் போனாருன்னு இது தெரியாதா? எனக்கு என்னமோ தெரியாத மாதிரியே. ஆமா, நான் எனக்கு என்னன்னா அவரெல்லாம் கேட்டு நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு நான் பதில் சொல்லிட்டீங்க. பதில கேட்டாப்புல ராமர் எத்தனை வருஷம் வனவாசம் போனாருன்னு நீங்க என்ன சொன்னீங்க? அன்பு சிறந்த பெரியோர்களே, அவர் எனக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா இது? கேட்கலாமா? கேட்க கூடாது. நான் பதில் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? இருந்தாலும் அவர் கேட்க கூடாது, அது மீறி எனக்கிட்ட கேட்டாப்புல நான் பதில் சொன்னேன். சொன்னீங்களா? ராமர் எத்தனை வருஷம் வனவாசம் போனாருன்னு கேட்டாப்புல நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாதுன்னு பதில சொன்னேன். வெரி குட். அப்புறம் என்ன? சூப்பர்யா. இதுக்கு அப்புறமாவது எனக்கிட்ட மீண்டும் கேள்வி கேட்போமா வேணாமா நினைச்சிருக்கேன். யோசிக்கணும். மறுபடியும் கேட்கிறாப்புல. என்ன கேட்டாப்புல? மறுபடியும் கேள்வி வைக்கிறாப்புல. நான் சொல்றேன், இப்ப இந்த சிவபெருமான் குடும்பம் இருக்குல்ல, ஆமா, அந்த குடும்பத்துக்கு இந்த ஒத்த பழத்தை கொண்டு போனது யாரு? ஒத்த பெருமான் யாரு? முருகப்பெருமான். அப்படி அவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்க. என்னைய சோதனை பண்றீங்க? நான் லோகத்துல எப்பொழுதுமே சுதாரிப்பாதான் இருப்பேன். அது சரி. நாரத மகரிஷி ஞானக்கனியை கொண்டுகிட்டு போனார் சிவபெருமான் குருமாரத்துக்கு. போன மனிதர் 2 பழத்தை கொண்டு போயிருக்கலாம். ஆமா, 2 கொண்டு போயிருந்தா முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு விநாயகர் பெருமானுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும்ல. இவர் ஒத்த பழத்தை கொண்டு போன உடனே முருகனுக்கு விநாயகர் பெருமானுக்கு சண்டை வந்துருச்சுல. யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராளோ அவங்களுக்கு பலம்னு சிவபெருமான் சொல்ல அப்ப தாயை திறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சிவபெருமான் சிவனையும் பார்வதியும் சுத்தி வந்து பழத்தை வாங்கினாரு. ஆமா, முருகப்பெருமான் எப்படி உலகத்தை சுத்தினாரு? அப்படியா? எப்படி சுத்தினாரு? எப்படி மயில் அதனையா
இப்படி அந்த ஆளு வந்து சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் மயிலு தானே எல்லாமே. மயிலில ஏறி உலகத்தை சுத்தினாருன்னு நாரதர் சொல்றனால அறிவிச்சிருந்த எல்லாரும் நீங்க எல்லாம் நம்புறீங்க. ஆமா, நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிறைஞ்ச மேடையில முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தை சுத்தவில்லை அப்படி என்னால நிரூபிக்க முடியும். அவரால என்கிட்ட அவர் சுத்துறாருன்னு பேசுறதுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா என்னைய சந்திக்க சொல்லுங்க. சரியா? அது மட்டும் இல்ல, சொல்லியா இலக்கணம் படிச்சிருக்கலாம். ஆமா, தலக்கணம் ஒருபோதும் வந்துடக்கூடாது. அவருக்கு எத்தனை புராணம் தெரியும்? அவருக்கு என்ன 2-3 புராணம், 18 புராணம் தெரியும். 19 புராணம் எனக்கு தெரியும். அப்படி நான் கேட்கிறேன் 18 48. ஆமா, இந்த அவர் ஐட்டம் பாத்தீங்களா? நீங்களும் தவறா நினைக்கிறீங்க. 18 48 சொன்ன உடனே அவர் ஐட்டம்ங்கிறீங்க. அவர் வாங்குற கடையில வாங்குறத சொன்னேன். 18 48க்கு 65க்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னையா சம்பந்தம் இருக்கு? வரட்டு இன்னைக்கு ஒண்ணு இதற்கெல்லாம் பதில் தெரிஞ்சா நாரதர் வேஷம் போட்டு இங்க வாங்க, இல்லன்னா பேக் எடுத்துட்டு அப்படியே ரோட்டு வழியில பொடி நடையா நடந்து மெயின் ரோட்ல போய் வண்டியை பிடிச்சி போயிருங்க. இருந்தாலும் அவர் பேரை சொல்றது நமது கடமையில. சென்றதும் தனக்கணிக்க தானியம் வெட்டு முடிச்சு கொட்டி வரக்கூடிய நாதகான பேரரசு ஆவியூர் மாநகரம் கண்டெடுத்த பி உதயநிதி அவர்கள் இவருக்கு மேடைகளை நாரதர் பின்பு கழக பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆறுமணிய கலையரசு சென்றதும் தனக்கணிக்க தானியம் வெட்டு முடிச்சு கொட்டி வரக்கூடிய ஆறுமணிய கலையரசு மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் இவர்கள் 6 மணி பாடலை வாங்கி பாடுவார்கள். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன், தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் அருள் மனக்கும் முருகன் மலரடியே எனக்கும் இடம் ஆடும் மகிழி என் ஏனி அதன் அழகிய தோகை என் உள்ளம், ஆடும் மகிழி என் ஏனி அதன் அழகிய தோகை என் உள்ளம், என் உள்ளம் இந்த போர்வையினால் கந்தன் உறவு கண்டே நாகையினால், உறவு கண்டே நாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. கோடையரை குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி சென்றனம்லாம் தனக்கிணிக தானி என்று வெட்டு முடிச்சு கொட்டி வரக்கூடிய எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓ வி சிவஞானம் அவர்கள் மிருதங்கம் டோலக்கன் தொப்பி டபேலா
மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் சென்றடமன் தனக்கணிக தானியங்களை வெட்டமரிச்சு கொண்டு வரக்கூடிய அரச குலத்தைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் பல வாத்தியத்தை இசைப்பார்கள். எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாளத்தை முல்லை குலத்தைச் சேர்ந்த வி.ஏ. பரமசிவம் அவர்கள் இவருடைய தாளம் மற்றும் வண்ண சீன் அமைப்பு. அதுக்கடுத்தபடியாக சாப்பாடு அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த ஹோட்டலில் சிறப்பான சாப்பாடு. யாருக்கு என்ன வேணாலும் லட்சுமணா, யாருக்கு என்ன வேணாலும் ஆம்லெட், ஆப்பாயில், புல்பாயில் கலக்கி அவிச்ச முட்டை, பொரிச்ச முட்டை, ஆமா எல்லாம் எது கேட்டாலும் ஹோட்டல்ல திருப்தியா நல்லபடியா சாப்பிட சொல்லி சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கும் அதை உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி இருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இன்னைக்கு பாருங்க ஹோட்டல்ல சாப்பாடு சொல்லிட்டாங்க, நம்ம தேவையான சாப்பாடை சாப்பிட்டு ஆமா வந்துட்டேன். முந்தா நாள் வார்ப்பு சிவகங்கை மாவட்டத்து பக்கம் நாடகத்துக்கு போயிட்டான். அங்க என்னன்னா பாருங்க நல்ல ஊர்ல சமையல், கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பொரிச்ச மீன், அவிச்ச முட்டை, இறால் பொரியல், இப்படி எக்கச்சக்கமான சமையலியா. சமையல் போட்ட உடனே நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்?
ஓசியா தரதா இருந்தா பினாயில கூட வாயெடுக்காம குடிப்பா. ஆமா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பதாக்கு ஒண்ணு எங்க பேத்தியால் கொண்டு கேப்பீங்களே. ஆமா ஆமா, இந்த டான்ஸ் கரப்புல என்ன ஒண்ணுச்சு, ஆக ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை கிட்ட இறால்னா ரொம்ப பிடிக்குமா, அள்ளி மோச்சு கப்பிரிச்சா வயிறு இம்புட்டுக்கு குறவுல வரைக்கும் குடிச்சிட்டு வந்து உள்ள உட்காந்து மேக்கப் போட ஆரம்பிக்குது. மேக்கப் போட ஆரம்பிச்சா இன்னைக்காவது பரவாயில்ல, அற்புதமான ஒரு வெட்ட வழியில ஒரு கலையரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஒரு 1க்கு 2க்கு போறதா இருந்தா அம்மா வாட்டுக்கு எங்கிட்ட வேணாலும் போய்க்கலாம். நாட்டு ஊருக்குள்ள கலையரங்கம்பா, 1க்கு கூட போக முடியாது, பாட்டில தான் பிடிச்சி ஊத்தணும் வெளியில. அப்படி போய் மாட்டிக்கிட்டான். அதுவும் தெரியாம இந்த புள்ள நல்லா சாப்பிட்டு போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணும்போது வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நண்டு நத்தை மட்டனு சிக்கன் எல்லாம் ஒன்னா போனா என்ன செய்ய, ஆமா வயிறு போட்டு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, வெளியில போகலாம்னு எட்டி முட்டி பார்த்தா எங்கிட்டு போறதுக்கு வழி கிடையாது. சரி, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசனை ஒண்ணுன்னு ஊருக்காரங்க நார்தருக்கு பூசுறதுக்கு சந்தனம் சரி தலவாழ இலையில மடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஆபத்துக்கு பாவம்ல யாரும் தவறா நினைக்க கூடாது. என்ன பெத்தவங்க நான் என்ன பண்ணி, நம்ம கூட ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா இல்ல நம்ம பிள்ளை குட்டிக்கு அப்படி செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு சந்தனத்தை படையன்னு வலிச்சு கீழே வச்சு விட்டு அந்த இலையை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து, போமா கோச்சுக்கிறாத வெக்கப்படாம இந்த ட்ரெஸ் மாத்த மரப்பு போட்டிருப்பீங்கல்ல அதுக்குள்ள போய் இந்த இலையில எல்லா வேலையும் முடிச்சுக்க, இன்னைக்கு ஒரு நாள் கோச்சுக்கிறாத அப்படின்னு இலைய கொடுக்க. சரி, இந்த புள்ள தாக்கு பிடிக்க முடியல, வேகமா இலைய வாங்கிட்டு உள்ள ஓடிடுச்சு. போய் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு எனக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இதை வெளியே தூக்கி போட்டுன்னு சொல்லியிருந்தா பெத்த பிள்ளை பிய்ய அள்ளி போட்ட மாதிரி அள்ளி கூட போட்டுருந்துருப்பேன் நீ. ஆமா, சண்டால நாய் எனக்கிட்டையும் சொல்லல. சரி, அட சொல்லாத பிள்ளை அதாவது மடிச்சு அங்கிட்டு வச்சிருக்க கூடாது. இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு, வெளியில சிந்தாம இருக்கணும்னு இலைய நாளா மடிச்சு அந்த அவுத்த நூலை போட்டு அழகா சுத்தி அப்படியே வச்சிருச்சியா. இது யாருக்கும் தெரியாது. நான் 12 மணி வரைக்கும் வண்டியில தூங்கி விட்டு வேக வேகமா வந்து மேக்கப் போட்டு எங்கப்பா சந்தனம்னு கேட்க, ஊர்ல ஒருத்தர் அண்ணே வாழை இலையில கொடுத்துருக்கோம்னு சொல்ல, இது சந்தனம் தான் போல நினைச்சு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் தான் தூங்க போயிட்டாரு. நான் இலைய கொடுத்தது தெரியாது. டக்குன்னு இலைய பிரிச்சாப்புல 2 கையிலையும் அள்ளி தடவிட்டாப்புல நல்ல சந்தனம் பன்னீர் ஊற்றி குழப்பிருப்பாங்க போல நல்ல கொலன்னு இருக்கு அப்படின்ட்டு 2 கையிலையும் ஊற்றி தடவிட்டாரு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமே, எப்பா பீவாடை அவருக்கு அடிக்கலையான்னு. அன்னைக்குன்னு பார்த்து தலைதோசம் முடிச்சுக்கிச்சு, 2 மூக்கு கப்புன்னு அடைச்சிக்கிச்சு. அவருக்கு தெரியல, வாடை வேற தெரியல. அவர் சந்தனத்தை நல்லா பூசிக்கிட்டு இங்க வந்து நாராயணன்னு கட்டையை அடிக்கிறாரு. இந்த பக்கம் வேர்த்து வடியும் போது கருவேப்பிலையா வடியுது, இந்த பக்கம் பட்டை மிளகா தோல், இந்த பக்கம் தக்காளி தோல். அப்பத்தான் தெரியுது அவர் தடவிருந்தது சந்தனம் இல்ல. எப்பா அண்ணன் நீ என்னமா மஞ்சள் கேசரி நீ கொஞ்சோன்னு அடுத்து வாயில வச்சாமல இல்ல, அவர் தடவுனது அந்த பிள்ளை விட்டு பிய்யதான் தடவிட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு வந்தது அதே நாரதர், இதே நாரதர் தான். இந்த பிள்ளை இல்லப்பா டான்ஸ் இந்த பிள்ளை இல்ல, ஆனா நாரதர் இந்த நாரதர் தான். இவர்தானா? ஆமா, இதே நாரதர், இதே பெட்டிக்காரங்க. நீங்க இவன் பேச கேட்டுன்னு வச்சுக்க, ஒன்னே அள்ளி வச்சு மூடிடுவேன். கிராமத்துக்காரங்க யாரும் கோவிச்சுக்கிறாரு. என்ன பெத்தவங்க கோவிலில் மட்டும் காணு சந்தனம் இருந்தா கொண்டாந்து கொடுங்க. வந்த உடனே இந்த பையன் தேடினாப்புல சந்தனம் இருக்கான்னு. சந்தனம் வாங்க மறந்துட்டிய போல கோவிச்சுக்கிறாதீங்க. இவன் பாட்டுக்கா ஏடா கூடமா மாப்பிள கொஞ்ச நேரம் சிவஞானத்துக்கிட்டே ஒரு மாதிரியா இருக்கான். சரி சரி ஐயா, கொஞ்சோண்டு சந்தனம் கொடுத்துருங்கப்பா, கோச்சுக்கிறாய் என்ன பத்தவுக. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் உங்க செவிகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டிருப்பவர்கள் டீப்பு ரொம்ப டாப்பு, மைக்கு ரொம்ப குயிக்கு, லைட்டு ரொம்ப ஒயிட்டு. பரவாயில்ல, இன்னைக்கு தாயா ஒயிட் லைட்டை போடலை. நேற்று கட்டிருக்காப்பா 4 லைட், இங்கிட்ட 4 வாங்கிடா. மஞ்சள் லைட்டு தான் கட்டணும். அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் ஒளி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரம் ஆடியோஸ், கோனேரி ஏந்தல், பாண்டுகுடி உரிமை எஸ் ரஞ்சித் அவர்களுக்கும் இங்கே ஹார்மோனியம் இசைக்கும் அன்பு மாமா SP செந்தில் முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். கை தட்டுக்கல அப்படியே 100 பார்த்த மாதிரியே இருப்பீங்க. அப்புறம் இங்கே மிருதங்கம் வாசிக்கும் சிவஞானம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அவங்களுக்கு கை தட்டலாமே. பலவாத்திய புகழ் லட்சுமணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை.
தாளம் வசிக்கும் பரமசிவம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை. இங்கே பப்புடாக அடிக்கும் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதை கே புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். இங்கே சிறப்பாக காவல் புரிய வந்திருக்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றார்கள். எங்களெல்லாம் உலகமெல்லாம் தெரிந்து சண்டை மாதிரி கப்பாட்ட அடிக்காது இங்கே வந்து அவன்கிட்ட முடிவு. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சிறப்பான முறையில் நம்மளையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கு நம்ம சொந்தங்கள்லாம் பார்க்கும்படி வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வீடியோ யூடியூப் உரிமையாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். வீடியோ சிறப்பான முறையில் ஒளிய நூல் ஏற்பாடு செய்யக்கூடிய சுந்தரம் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு உங்களை இருகரம் கூப்பி வருக வருகன அன்போடு வரவேற்கின்றார்கள். சிறப்பான முறையில் இங்கே ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். கொட்டகை ஏற்பாடு செய்த அன்பு அண்ணன் மதிப்புக்குரிய ராமநாதன் லட்சுமணன் எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு உங்களை வருக வருகன அன்போடு வரவேற்கின்றார்கள். எல்லார் பேரும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் பேசிக்கு ராஜா பப்பன் காமிங்க அடைய நான் தாங்க. நான் உள்ள போயிட்டு பிள்ளைய வெளியே தள்ளி விடுறேன். அதுக்கு முன்னால எந்த பிள்ளைய நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ போன பிள்ளை வருமா? நான் 6 போனாலும் வராதியா, போனா 10 மாசம் ஆகுமியா வர்றதுக்கு. ஆமா, பொம்பளை பிள்ளை டான்ஸ்கார பிள்ளை சொன்னியா? வரு. அதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நல்ல விஷயமா சொல்லுங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த பக்கம் தாய் குளங்கள், இந்த பக்கம் தாய் குளங்கள், இடையில நம்ம ஆண்கள் எல்லாரும் உட்காந்து நாடகத்தை பாக்குறீங்க. தாய் குளங்கள் கடைசி உட்காந்து நாடகம் பார்க்கணும். இடையில என்ன போனீங்கன்னா அவ்வளவுதான். இந்த வள்ளி திருமண நாடகத்தோட சிறப்பு என்ன தெரியுமாங்க? இந்த செவ்வாதோஷம் முடிச்சவங்க இந்த நாடகத்தை விடுகிற வரைக்கும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கும்போது அந்த திருமணம் நடக்கிறத பார்த்து அவங்ககிட்ட அந்த வேளையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா செவ்வாதோஷம் நீங்க என்பது ஒரு ஐதீகம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்னொரு பிள்ளை குட்டி பிறக்கும் அப்படி சொல்லியா? அப்படியெல்லாம் இன்னொரு பொண்டாட்டி கிடைக்கும் சொல்லிடுறத அப்படி சொன்னா வழக்கமா இருந்தேன். ஆமா, அதனால என்னை பெற்றவங்க ஒரு ஹார்மோனியக்காரர், ஒரு பலவாத்திய புகழ், நம்ம ஆல்ரவுண்டு, நம்ம மிருதங்க வித்துவான்,
உங்களுக்கு பிடிச்சபடி வரக்கூடிய டான்ஸு பப்புன்னு ராஜன் நடிக்க வள்ளி நாரதர் யார் வந்தாலும் அவங்க பாடக்கூடிய பாட்டுக்கு பேசக்கூடிய பேச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் கைதட்டி ஆரவாரப்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசலாமா? என்ன சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் பாட நல்லா இருந்தா கை தட்டுங்க. ஆமா. பப்பு நல்லா பேசினாரா கை தட்டுங்க. ஆமா. நல்லா பேசலையா அந்த கீழே கிடக்க பார்த்தீங்களா அது தூக்கி எறிங்க. ஆமா. ஒருவேளை ஏதோ ஒரு சின்னஞ்சிறு தவறுகள் இருந்தால் நீங்க பெற்றெடுத்த குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ அப்படி எங்களையெல்லாம் மன்னிப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடிகிற வரைக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கீங்களோ இதே மாதிரி விடிகிற வரைக்கும் நீங்க இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்புறம் உள்ள போயிட்டு பிள்ளைகளை தள்ளி விட்டு தள்ளி விடு. தந்திர 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 தந்திரதா கிழக்காலே அன்னவயல் நேர்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் நீர்காலே அடியே நாடு செல நம்மளை கண்டு சொத்துதடி அடியே அம்மன் கிழக்காலே குருவி எல்லாம் தனறிந்த பாசையிலே குருவி எல்லாம் தனறிந்த பாசையிலே குருவி எல்லாம் தனறிந்த பாசையிலே மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே படைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வர படைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு விழும் வானம் பார்த்திருக்கும் அந்த காணி விளைஞ்சு வர அம்மங்கல் கிழக்காலே அன்னவயல் நேர்காலே அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அடியெடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டிக்கு அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் அடம் பிடிப்போம் சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் படம் எடுத்தா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் நேர்காலே ஒரு நடுவாழ நிச்சயடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி. இன்னொரு கேள்வி கேட்டுட்டு போறேன், நல்லா பாத்துக்கங்க. அப்பதான் 2 கேள்வி கேட்டேன். அது கூட நீங்க உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, இவன் சொல்றது நெசமா அவர் சொல்றது நெசமான்னு உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வரும். இப்ப கேட்கிறேன், உங்க கண்ணுக்கு கண்ணாக உங்களுக்கு நேருக்கு நேராக அங்க ஒரு அம்மா உட்காந்து அரிசி புடைக்குதுல்ல, அந்த அம்மா சொலக கையில வச்சு அரிசி புடைக்குதுல்ல, ஏன் புடைக்குது? ஐயா, புராணத்தை கேட்டா சொல்லி போடுவாப்புல, ராமாயணத்தை கேட்டா சொல்லி போடுவாப்புல, இலக்கியத்தை கேட்டா சொல்லி போடுவாப்புல. அவர் சொலகுநாத்தன் தெர்றாரு. அப்படியா? அந்த ஆத்தா 2 கைய பிடிச்சு இப்படி சொலகுல புடைக்குதுல, ஏன் புடைக்குது? வரட்டும் பாப்போம். சத்தியமியே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, சத்தியமியே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, குங்குமக்கலையோடு குலங்காக்கும் பேனை குலத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே.
கொடுப்பாய் அது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாய் அது செய்வோல தோன்றும் பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாய் அது செய்யாத தோன்றும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற தெய்வம் அம்மாவை அம்மாவின் அழைக்கின்ற தெய்வம் அன்பான தமிழுக்கு நீ தந்தரன்றோ அன்பான தமிழுக்கு நீ தந்தரன்றோ சத்தியமேயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே வளர்த்தவரே உன்னை மறுத்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தில் மறக்காத செல்வம் வளர்ந்த இடத்தில் மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் தும் பேசும் தெய்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் ரியல் 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 சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே தன்னையே கொடுப்பதில் வாழ்வுக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு தன்னையே கொடுப்பதில் வாழ்வுக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு